அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 8 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய விமான சேவையில் 60% பயணிகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஜெட்வே ஏர்வேஸ் விமானத்தின் பைலட்டுகள் 300 பேர் திடீரென்று உடல்நிலை சரியில்லை என்று ஒரு மறைமுக வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தியதால் இந்தியாவில் உள்ள விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் உடனடியாக மத்திய அரசு எஸ்மா சட்டத்தின் மூலம் அந்த பைலட்டுகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. மதுரை மாநகராட்சி வளாகத்தில் இன்று காலை பாதுகாப்பு காவலரின் துப்பாக்கி வெடித்ததில் பென்ஷன் பணம் வாங்குவதற்காக வந்த மூதாட்டி ஒருவர் குண்டு போய்ந்து உயிர் இழந்தாகும். இது தற்செயலாக நடந்தது என்று காவல்துறை கூறினாலும் அந்த காவலர் சதீஷ்குமார் உயிரிழந்த சவுந்தரவல்லியின் உறவினர் என்று கூறப்படுவதால் இதில் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக மதுரையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழர்களை சீரழித்துக் கொண்டிருக்கும் சிங்கள அரசின் சர்வாதிகார போக்கை கண்டித்து இலங்கை பத்திரிகையாளர் திசைநாயகத்தை விடுவிக்க கோரியும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் சென்னையில் இலங்கை துணை தூதரகம் முன்பு கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக இளைஞர் காங்கிரசின் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் 3 நாள் பயணமாக இன்று நாகர்கோவில் வந்ததாகவும் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் வந்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது ராஜாவான ராகுல் காந்தி அவர்களுக்கு தனி விமானம் மூலம் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வது யாருடைய பணம் என்று தெரியவில்லை என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் ஈழ நாட்டில் உள்ள அப்பாவி தமிழர்கள் 30,000 பேரை கொன்ற ராட்சச ராஜபக்சேவுக்கு மறைமுகமாக உதவி செய்த காங்கிரஸ் கட்சியும் அதன் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தமிழக மண்ணில் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று மாபெரும் போராட்டம் நடத்தியதால் அங்கு அந்த மாணவர்களை போலீசார் கைது செய்ததாக மதுரையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் மன்னர்கள் ஜமீன்தார்கள் போன்றவர்கள் தலைவராக இருப்பது இந்தியா முழுவதும் அறிந்த செயலே. தங்களுக்கு டெல்லியில் வீடு ஒதுக்கவில்லை என்ற காரணத்திற்காக மத்திய அமைச்சர்களான எஸ்.எம். கிருஷ்ணா, சசிதர் ஆகிய இருவரும் கடந்த 4 மாதங்களாக 5 நட்சத்திர ஓட்டலில் தங்கி மக்கள் வரிப்பணத்தை தின்று கொண்டிருந்த வேளையில் திடீரென்று விழித்துக் கொண்டது போல் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருவரையும் 5 நட்சத்திர ஓட்டலில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டதால் அவர்கள் 5 நட்சத்திர ஓட்டலை காலி செய்துவிட்டு வெளியேறியதாக டெல்லியில் இருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடந்த விழாவில் படிப்பறிவு இல்லாதவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காகவும் குறிப்பாக பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் சச்சார் பாரத் என்ற திட்டத்தை பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அறிமுகப்படுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக முழுவதும் பன்றிக் காய்ச்சலுக்கு இதுவரை 2500 பேர் உயிரிழந்த நிலையில் இந்தியாவில் இதுவரை 140 பேர் உயிரிழந்ததாகவும் மும்பையில் கர்ப்பிணி பெண் ஒருவர்
பன்றிக்காய்ச்சல் நோயால் உயிர் இழந்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் தங்களுடைய ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சுதந்திரம் அடைந்த தஜிகிஸ்தான் நாட்டிற்கு சென்றிருந்தார். அந்நாட்டு பிரதமர் அக்கோலாவை இன்று சந்தித்து பேசியதாக தஜிகிஸ்தான் நாட்டிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டு தலைநகரான காபூல் விமான நிலையத்தில் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 3 பேர் உயிர் இழந்ததாகவும் விமான சேவை உடனடியாக நிறுத்தப்பட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திரவ வெடிப்பொருட்களை பயன்படுத்தி விமானங்களை தகர்க்க திட்டமிட்ட 3 பிரிட்டன் நாட்டு இஸ்லாமிய குடியுரிமை பெற்ற இளைஞர்கள் குற்றவாளிகள் என்று பிரிட்டன் கோர்ட் தீர்ப்பு வழங்கியதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 35 பேர் கொல்லப்பட்டதாகவும் 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் சீனாவில் கடந்த 3 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட சுரங்க விபத்துகளில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய நாட்டிலிருந்து தனி நாடாக சுதந்திரம் பெற்ற கஜகிஸ்தானில் எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிர் இழந்ததாக கஜகிஸ்தானில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக வர்த்தகத்தின் தங்கத்தின் விலை அவுன்ஸுக்கு $1000 உயர்ந்ததால் இந்தியாவில் தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் 10 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 16,100 உயர்ந்தால் வாங்குவது குறைந்து விட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 8 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சுத்தமாக மேகமூட்டங்களே காணப்படவில்லை. இன்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழகம் முழுவதிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.